பிசிக்கலா சில விஷயங்களை பிடிச்சு வைங்க. நான் இன்னொரு டிப் தரேன், யூத்துக்கு தரேன் இந்த டிப்பை. உன் கையில போன் வச்சுட்டு வந்தல்ல பாப்பா, நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டேன் நான். நீ இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொன்னேன். நான் உனக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். உலகத்தில் முன்னால் இருக்கிறவங்களை மிரள வைக்கிறதுக்கு உன் கையில் இருக்கிற விலை உயர்ந்த கேட்ஜெட்டால் மிரள வைக்க முடியாது. நீ ஒரு புக்கை கையில் எடுத்துகிட்டு போய் அந்த புக்கினுடைய டாபிக் மிரள வைக்கும். முன்னால் இருக்கிற ஆளை அப்படி கதிகலங்க வைக்கலாம். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது அப்படின்னு தந்தை பெரியார் புக் ஒன்று இருக்கு, பிடிச்சிட்டு போய கையில். பகவத்கீதையை பிடிச்சிட்டு போ, குரானை பிடிச்சிட்டு போ, விவிலியத்தை பிடிச்சிட்டு போ. நான் யோசித்து பார்க்கிறேன், நீ வாசிக்கின்றவள் என்று சொன்னாலே முன்னால் இருக்கிற அந்த உலகம் உன்னை பார்த்து மிரளும், உன்னை ஏமாற்றுவதை பற்றி யோசிக்கும். நீ இதை வச்சுக்கிட்டு தலைமுடி விரிச்சு வச்சுட்டு போனேன்னு வச்சுக்க, இதுதான்டா நமக்கானதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் அது. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், முன்னால் இருக்கின்ற மனிதனுக்கு அந்த அறிவை தந்து விடுகிறாயா இல்லையா? அதை கூட இல்லாமல் நாம் இருக்கலாமே. ரொம்ப நுட்பமா இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முன்னால் இருக்கின்றவர்களுடைய மனதையும் மூளையையும் தவறை நோக்கி செலுத்தாத உன்னுடைய ஆடையும் உன்னுடைய கண்களும் உன்னுடைய உடல் அசைவும் மிக மிக மேன்மையானதாக கடவுளிடம் வைக்கப்படும். ஒரு குழந்தை பெரிய தப்பு பண்ணிருச்சிங்க, பெரிய தப்புங்க. நான் அதை சபையில் சொல்ல முடியாது, குழந்தைகள் இருக்காங்க. 17 வயசு குழந்தை, அவங்க அம்மா என்கிட்ட கூப்பிட்டு வராங்க. உங்கள் பேச்சை கேட்குங்க, இது ஃபோனில் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்லுங்களேன், இந்த தப்பு பண்ணியிருக்கா, நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க, நான் என்ன பண்ணுறதுங்க, என் குழந்தை இல்லைன்னா நான் செத்துருவேங்கன்னு சொல்லி அழுது அந்த அம்மா. இந்த குழந்தைய கூப்பிட்டு பார்த்தேன், என்னை பார்த்துச்சு. உங்கள் பேச்சு பிடிக்கும் மேடம் எனக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். சரி, ஏதாவது பிரச்சனையான்னு? பிரச்சனை எதுவும் இல்லை மேடம், எங்கள் அம்மாவுக்கு தான் பிரச்சனைன்னு. அவங்க அம்மாட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை. அவங்க அம்மா சொன்னாங்க, 5 days கொடுங்க, குழந்தைகிட்ட நான் பேசணும், 1 to 2 எனக்கு ஃப்ரீ டைம், கூட்டிகிட்டு வந்துருங்க. 3வது நாள்லேயே குழந்தைய மாற்றிட்டேங்க நான். குழந்தை சரின்றுச்சு, அந்த பிரச்சனையிலேருந்து தன்னை வெளியில் வந்துடுறேன்ருச்சு. எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா வளர்த்துட்டாங்க என்ன, இனிமேல் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க மேடம், நான் இங்கே இந்த காலேஜில் வேணாலும் வந்து சேர்ந்துக்கிறேன் மேடம்லாம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் அந்த யார் எந்த தொடர்பு அதெல்லாம் வச்சுக்கோ. இல்லை மேடம் வச்சுக்க மாட்டேன். நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லிச்சிங்க, 17 வயசுங்க, பவித்ரா பேர். இது நீங்கள் வச்சுக்கோங்க மேடம், எனக்கு வேணான்னு ஃபோன் கொடுக்குது. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள்லாம் ஃபோனை கொடுத்து பழக்கிறீங்கல்ல, 17 வயசில் ஃபோனை பிடிங்கிறீங்க பார்ப்போம். இப்போவே பிடுங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிடுங்க, நான் தலைமுடிய வெட்ட முடியல, என்ன ஃபோனை பிடுங்குவீங்க நீங்கள்? என்கிட்ட கொடுக்குதுங்க அந்த பிள்ளை, ஃபோன் வச்சுக்கோங்க மேடம்னு கொடு. நிஜமாக சொல்கிறியா? அப்போ நீ எப்படி கம்யூனிகேட்? எனக்கு பட்டன் ஃபோன் போதும் மேடம், என்கிட்ட லேப்டாப் இருக்கு, போதும் மேடம். லேப்டாப் மூலமாக இந்த தப்பு பண்ண மாட்டேன். எதுவுமே வேணாம் மேடம், எனக்கு வைஃபையே வேணாம், நான் வைஃபை இல்லாமலே நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஓகே. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறான், ஃபஸ்ட் இயர். வெளியில் வந்தாங்க, அவங்க அம்மாவை கூப்பிட்டேன். கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பெற்றோர்களே, உங்களுக்கு தான். அவங்க அம்மா வந்தாங்க என்கிட்ட, இங்கே பாப்பா சொல்கிறது கேளுங்கன்னு. என்ன என்ன பவி என்ன? நான் இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டேம்மா, இந்தாம்மா இந்த ஃபோன் வச்சுக்கோம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, அப்பா இல்லாமல் நீ என்னை நல்லா வளர்த்துட்டேம்மா, எனக்கு இந்த ஃபோன் வேணாம்மா, எனக்கு யாரும் வேணாம்மா, எனக்கு நீ போதும்மான்னு அழுது. நிஜமாவா சொல்கிற அம்மா? நிஜமாவா சொல்கிற அம்மா? உன்னை எப்படி நம்புறது? எனக்கு தான் ஃபோன் வேணான்னு சொல்லிட்டேனம்மா, நீ வச்சுக்கோம்மா, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிடு, எல்லாத்தையும் பண்ணிவிடு, எனக்கு வேணாம். அந்த அம்மாவுக்கு எங்கேருந்து தான் கோவம் வந்துச்சு? என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இவ்வளோ அவமானத்தை நான் பட்டதே இல்லைங்க. அந்த அம்மா ஒன்றும் செய்யலை, என்ன தெரியுமா பண்ணிச்சு? குனிஞ்சு செருப்பு எடுத்துச்சிங்க. நடந்தது, என் காலேஜில் நடந்தது. செருப்பு எடுத்து அந்த புள்ளையே அடிக்குது. இந்த ஃபோனை வச்சு உடச்சிருச்சு. டைலாக் தாங்க என்னை அவமானப்படுத்தின டைலாக். ஏண்டி 6 மாதமாக நான் இதை தானடி சொல்கிறேன், டிவியில் வரவங்க சொன்னால் கேட்பியோ? இப்போ அந்த அம்மா சொன்னால் கேட்டால் அந்த அம்மா வீட்லேயே இரு. என்னோட வந்த நான் எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு என்கிட்ட கொண்டாந்து விட்டுச்சு? நான் மாற்றி அந்த குழந்தைய கொடுக்குறேன். எனக்கு தெரில, பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நான் சொல்லுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கிற ஈகோ என்ன தெரியுமா? நான் சொன்னா நடக்கணும், அது என்ன நீ சொல்லி நடக்கிறது?
குழந்தைங்க. பெற்றோர்கள் யாரும் இதை ரிசீவ் பண்ணிக்கவே இல்லை. இதுங்களுக்கு தெரியுது. எங்கே ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், வீட்டுக்காரர் வந்தார். என்னப்பா சார் ஏதாவது சாப்பாடு? இல்லை படா அப்படின்னு கோவத்தில் வந்தார் அவர். படா உள்ள. நேராக உள்ளே இருந்தான். அந்த அம்மா வந்துச்சு. என்ன அவனை எதுக்கு போக சொல்கிறீங்க? அவன் சோறுக்கு தானே வந்தான். அவர் உள்ளே போயிட்டார். என்னடா சொன்னார்? போடான்னு சொன்னார். அவர் என்னடா சொல்கிறது? நான் சொல்கிறேன் போடா அப்படின்னு போயிடுச்சு. எதனாலும் தான் சொல்லணும். ஈகோ. குழந்தை வளர்றதை விட முக்கியமானது நம்முடைய ஈகோவாக இருக்குது. ஏன் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து குழந்தைகளை விடுறோம். நான் சொன்னால் கேட்குதோ இல்லையோ, என் வீட்டில் சொன்னால் கேட்குதோ, டீச்சர் நீங்கள் சொன்னால். நான் ஒன்று சொல்கிறேங்க, எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, டீச்சர் தோலை உரிச்சிருங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன், கண்ணை மட்டும் விட்டுருங்க. உங்கள் ஸ்கூலில் தான் கண்ணை மட்டும் விட்டுருங்க. நான் வீட்டில் வந்து சொன்னேன். ஏன் அந்த கணக்கு டீச்சர் ஏற்கனவே தோலை உரிக்கும், மிளகா பொடி வேற போட்டுக்கிறேங்கிற, கண்ணையும் நோண்ட சொல்ல வேண்டியதானே எங்கள் அம்மா டைலாக். அவ்வளோ ஆசையா உனக்கு? படிக்கணும்ல, அதனால தான் விட்டு வச்சுருக்கேன் இந்த 2 கண்ணையும். கண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்கிறது படிக்கிறதுக்கு தான் கண்ணு. கண்டதை பார்க்கறதுக்கோ கண்டதை மேய்கிறதுக்கோ இல்லை கண்ணு, படிப்பதற்காகத்தான் கண்கள். காதுகள் என்பது படிக்கின்ற விஷயங்களை கேட்பதற்காகத்தான். அதனால் தான் கல்வியை கண் என்றார்கள். அந்த கல்வியை கற்பதை செவிச்செல்வம் என்றார்கள். செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். நான் சொல்றேன் பிள்ளைகளை, பணக்காரர்களாக இருந்து பாருங்க. கல்வி என்பதனை என்னுடைய அம்மம்மா என்கிட்ட சொன்ன அந்த 10-12 வயதில், 12 வயது கூட இல்லை எனக்கு. அவங்க வந்து காயல்பட்டினத்துக்காரங்க, தூத்துக்குடி மாவட்டம். சூப்பர் லேடி. இன்னைக்கு எங்கே இருக்குதுங்க பாட்டிங்க நம்ம வீட்டில்? ஆல் ஆன்டிஸ், நோ பாட்டிஸ். தலைமுடி கூட கருப்பாக வச்சிருக்கு. என்ன இனிமேல் நீ பாட்டி அப்படின்லாம் எல்லோரும் முன்னாலையும் கூப்பிடக்கூடாது. என்னன்னு கூப்பிட? நர்மதா டார்லிங். எது 3 வயசுக்கு சொல்லி கொடுக்கறது? குரோ வித் கிரேஸ். இந்த பாட்டி இருக்கிறல்ல, பாட்டியா இருக்கிறது இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? அம்மா அப்பாவா இருக்கிறது அசலு, பேரம் பேத்திங்கிறது வட்டி. நாங்கள் சாப்பிடக்கூடாது, ஆனால் அதுக்கு ருசி அதிகம்னு சொல்கிறாங்க. பாருங்க, எங்கள் அம்மா என்கிட்ட கதை சொல்லுவா. நைட்டில் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்க. இந்த சனியனை வச்சுக்கிட்டு வீட்டில் 9 மணிக்கு மேலே குடும்பத்தோட இருக்காதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க. ஒரு கவிதையில் ஒருத்தர் சொன்னான், குழந்தை காணோம் என்று போலீஸாரிடம் விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. இதை பார்த்து பார்த்தா சீரழிஞ்சு போகுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வக்கீல், அவன் இப்போ சிவில் கேஸ் பார்க்கறது இல்லை, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டான். என்னத்துக்குடா ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனேன்னு கேட்டா, சிவில் கேஸில் ஒன்றும் சம்பாதிக்க முடியல பருவேன். ஏன்? எப்போவா தான் அடிச்சுக்கிறானுங்க குடும்பத்தில். டெய்லி எங்களுக்கு ஒரு பையன் 8 பொண்ணோட பேசுகிறான். 8 பொண்ணு ஆளுக்கு 16 பசங்களோட பேசுது. என்னைக்காவது ஒரு நாள் சிக்கலில் மாட்டிக்குதா, பஞ்சாயத்து எங்ககிட்ட வருது. ஒரு கேஸ்னாலும் 5000 ரூபா. நல்லா சம்பாதிக்கிறேங்கிறான். குடும்பம் சீரழிஞ்சு போயிட்டு